Hi everyone, I am your Saranakumar from SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது ப்ரிஃபிக்ஸ்க்கான ப்ரொனவுன்சியேஷன் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம வேர்டு நிறையா ஸ்பிட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு டைம் பார்த்தா இது ப்ரிஃபிக்ஸ் வேர்டு, இது சஃபிக்ஸ் வேர்டு, இது காம்பவுண்ட் லெட்டர்ஸ் வேர்டு, இப்படிலாம் நிறையா சொல்லியிருப்போம். அப்போ ஒரு சார் புதுசாக பார்க்கணும் எப்படி தெரிஞ்சிருக்கும், சார் என்ன சார் ப்ரிஃபிக்ஸ் வேர்டுங்கிறீங்க, சஃபிக்ஸ் வேர்டுங்கிறீங்க, காம்பவுண்ட் வேர்டுங்கிறீங்க, அதெல்லாம் என்ன சார் எங்கே சார் இருக்குதுன்னு கேட்டீங்க. நம்ம காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வீடியோ 4, 5, 6 நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் ப்ரிஃபிக்ஸ் வேர்டுங்கிறத இப்போ இது பண்ண போகிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ ப்ரிஃபிக்ஸ் வேர்டு, இந்த வேர்டு வந்துச்சுன்னா ஒரு வேர்டு நம்ம கட் பண்ணும்போது இந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ப்ரொனன்சியேஷன் தான் பண்ணணும், இப்போ கொடுத்துருக்க ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை ஸ்பிட் பண்ணி படிக்கணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் PRE அப்படின்னு வேர்டு வந்திருக்கு. இந்த PRE அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்ன சார் சொல்லணுமா, ப்ரீ அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், ப்ரீ அப்படின்னு சார் சொல்லணும். அடுத்து BI அப்படின்னு இருக்குது. இப்போ BI அப்படின்னு வந்தால் எப்படி சொல்லணும், பை அப்படின்னு சொல்லணும், பை அப்படின்னு சொல்லணும். அடுத்து UN அப்படின்னு வருது. இப்போ UN எப்படி சொல்லணும், அன் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும், அன் அப்படின்னு படிக்கணும். அடுத்து IM, இந்த IM எப்படி சார் படிக்கணும், இம் அப்படின்னு படிக்கணும். அடுத்து DE வந்து என்ன பண்ணணும், டி அப்படின்னு இருக்கும். அதே நார்மல் லெட்டர்ஸாக வருது, ப்ரிஃபிக்ஸோ இல்லாமல் சாதாரண ஒரு லெட்டர்ஸ் வந்து டி டே அப்படின்னு படிப்போம். ஆனால் அது ப்ரிஃபிக்ஸ் வேர்டாக வரும்போது என்ன பண்ணணும், நம்ம அதை டி அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். ஓகேவா, புரியுதா? அடுத்து பாருங்க ஐஎலுக்கு எப்படி சார் வரும், இல் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் வரணும். அடுத்து RE, இதுவும் அதே தான் சார். RE அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா நம்ம நார்மலாக ப்ரிஃபிக்ஸ் வேர்டாக இல்லாமல் வேர்டில் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரே அப்படிங்கிற சவுண்ட் வரும். அதே ப்ரிஃபிக்ஸ் வேர்டாக இருந்தால் என்ன சவுண்ட் வருது, இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்கோம், ரீ அப்படின்னு வரும். இப்படி வரும், ரீ அப்படின்னு வரும். எப்போ ப்ரிஃபிக்ஸ் வேர்டாக இருந்தால் ரீ சவுண்ட் வரும். இந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்டு இல்லை நார்மல் வேர்டில் மெர்ச்சாய் வந்திருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கு ரே அவங்க சவுண்ட் வரும். ஓகேவா, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நான் வேர்டு ஸ்பிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எங்கெங்கே மாறும்னு நான் சொல்லிக்கிறேன், இந்த மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அடுத்து DIS, இது எப்படி சார் பண்ணணும், டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து IM, இந்த IM எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து IN அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க NON, இந்த வேர்டு எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நான் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து MIS, இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், மிஸ் அப்படின்னு. எப்படி பண்ணணும், மிஸ் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து ULTRA இருக்கா, இதுக்கு எப்படி பண்ணணும் ப்ரொனவுன்சியேஷன், அல்ட்ரா அப்படின்னு பண்ணணும். எப்படி பண்ணணும் சார், அல்ட்ரா அப்படின்னு சொல்லி பண்ணணும். அடுத்து IG எந்த சொல்லணும், இக் என்ன சவுண்டு, ஜிக் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அடுத்து SUP என்ன சார், ஷப் அப்படின்னு என்ன வரும், ஷப் அப்படின்னு வரும். அடுத்து MICRO அப்படின்னு சொல்லி சார் வரும், மைக்ரோ அப்படின்னு சொல்லி படிக்கணும். எப்படி படிக்கணும், மைக்ரோ அப்படின்னு படிக்கணும். அடுத்து ANTI இப்படி வேர்டு வந்தா இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும், ஆன்டி அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும், ஆன்டி அப்படின்னு பண்ணணும். அடுத்து CO அப்படின்னு செய்யணும், கோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கோ அப்படின்னு வரும். இதே SUP அப்படின்னு என்ன பண்ணணும், ஷப் அப்படின்னு வரும். அப்போ SUP எப்படி சார் படிக்கணும், ஷப் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து INTER இப்படிங்க இந்த வேர்டு எப்படி சார் பண்ணணும், இன்டர் அப்படின்னு. எப்படி சார் படிக்கணும், இன்டர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துறாங்க, HYPER அப்படின்னு கொடுத்துறாங்க. இது எப்படி சார் படிக்கணும், ஹைப்பர். எப்படி படிக்கணும், ஹைப்பர் அப்படின்னு படிக்கணும். அடுத்து SUPER, இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும், சூப்பர் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும், சூப்பர் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து IR அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் படிக்கணும், இர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க EN, இந்த EN அப்படிங்கிற வேர்டு என்ன சார் பண்ணணும், என் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து MAL, இந்த MAL அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் பண்ணணும், மால் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து AUTO அப்படிங்கிற இந்த வேர்டு சொல்லணும், ஆட்டோ அப்படின்னு பண்ணணும். எப்படி பண்ணணும், ஆட்டோ அப்படின்னு தான் AUTO படிக்கணும். ஓகேவா? அடுத்து UP சார் அப் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து UNDER, என்ன சார், UNDER அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா,
under அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து FORE இப்படிங்கிற இந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்டை எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஃபோர் அப்படின்னு சொல்லி பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஃபோர் அப்படின்னு பண்ணணும். அடுத்து MID எப்படி சார் பண்ணணும்? மிட் அப்படின்னு எப்படி பண்ணணும்? மிட் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அடுத்து OUT அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? அவுட் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அடுத்து OVER அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் பண்ணணும்? ஓவர் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து POST இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் பண்ணணும்? போஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? போஸ்ட் அப்படின்னு பண்ணணும். அடுத்து SEMI இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் பண்ணணும்? செமி எப்படி பண்ணணும்? செமி அப்படின்னு சொல்லி SEMI பண்ணணும். அடுத்து TRANS இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி சார் பண்ணணும்? ட்ரான்ஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ TRANS அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 ப்ரிஃபிக்ஸ் வேர்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? 35 ப்ரிஃபிக்ஸ் வேர்டுமே இப்போ நான் சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண பழகணும். புரியுதுங்களா? இது வேர்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது அக்கார்டிங் டு த பிளேசஸ் என்ன பண்ணும், ப்ரொனவுன்சியேஷன் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வச்சும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, வி வில் see the next வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, என்னது, நீ ப்ரிஃபிக்ஸ் பார்த்தா நாளைக்கு சஃபிக்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, வி வில் see tomorrow. Thank you for watching.